வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மெய்வழி தலைப்பு கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். மகரிஷி அவர்கள் 1995 ஆகஸ்ட் அன்பொழி மாத இதழில் எழுதிய ஒரு கட்டுரையே தான் அப்படியே திருப்பி நான் ஸ்லைட்ஸாக மாற்றி கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அந்த தலைப்பு நம்ம இது வரைக்கும் பார்க்காத தலைப்பாக இருக்கும், மெய்வழி. நம்ம அப்படியே போகும்போது அந்த தலைப்பு எப்படி வந்தது, மகரிஷி ஏன் அந்த தலைப்பு இந்த கட்டுரைக்கு மெய்வழி என்று கொடுத்தாருன்னு பார்த்துருவோம். மனிதன் முழுமை பெற வேண்டுமெனில், இறைநிலையோடு ஒன்றி பிறவி துன்பத்தை ஒழித்து விட வேண்டுமெனில் அவன் 3 வகையில் நிறைவேற வேண்டும். நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்மளுடைய மனிதனின் நோக்கம் என்ன, வாழ்வின் நோக்கம் என்ன? இறைநிலையோடு ஒன்றுவது. அதாவது நமது பதிவுகளை போக்கிக் கொண்டு இறைநிலையோடு ஒன்று. அந்த இடைநிலையோடு சேருவதற்கு எது தடையாக அமைக்கிறது? நமது பதிவுகள். அந்த பதிவுகளை நீக்கி நம்ம இறைநிலையோடு சேருவது. அப்போ அதுக்கு மகரிஷி 3 வகையில் நிறைவு எய்த வேண்டும். உலகப் பொருட்களோடு கொள்ளும் தொடர்பில் நிறைவு கண்டு தனித்து நிற்க வேண்டும். நம்மளுக்கு அந்த நிறைவுங்கிறது இன்னும் அந்த ஆசை இல்லாமல் அந்த நிறைவுங்கிற மனப்பான்மை வேண்டும். பாசம் என்ற மயக்கத்தில் சிக்காது விழிப்பு நிலையில் தெளிவு பெற்று விட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒன்று. அந்த பிறவி துன்பத்தை ஒழித்திட வேண்டும் என்றால் 3 வகையில் நிறைவு செய்யலாங்கிறார் மகரிஷி. அது ஒன்று இது. ரெண்டாவது நம்மளுக்கு ஏற்கனவே அறியாமல் செய்த பாவப்பதிவுகளை உயிர் என்ற சித்தாகாசத்திலிருந்து மாற்றி தூய்மை செய்து கொள்ள வேண்டும். இது பாவப்பதிவுகளை போக்கிக் கொள்ள வேண்டும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பாவப்பதிவுகளை போக்கிக் கொள்ள வேண்டும். அது ஏற்கனவே இருக்கும் பதிவுகள். முதல்ல விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். 3வது பரம்பொருளின் நிலையை உணர்ந்து அதோடு மனதை இணைத்து பழகி முழுமை பெற வேண்டும். இறைநிலையை எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு அதை மறவாது இருக்க வேண்டும். அப்போ இந்த 3 நிலை இருந்தால் தான் பண்ண முடியும்னா, அப்போ மனிதன் இத்தகைய முழுமை பேறு அடைய ஏற்ற பயிற்சியை யோகம் எனப்படுகிறது. யோகத்தில் கிடைக்கும் அறிவின் தெளிவும் முழுமையும் ஞானம் எனப்படுகிறது அப்படிங்கிறார் மகரிஷி அவர்கள். அப்போ புலன் மயக்கத்தில் சிக்குண்டு பழிச்செயல்கள் ஆற்றி துன்பங்களை பெருக்கிக் கொண்டு பிறவித்தொடரை நீட்டிக்கொண்டே போகும் வழியே பிரவிற்த்தி மார்க்கம் அப்படிங்கிறாங்க. மகரிஷி 2 இது கொடுக்குறாரு, பிரவிற்த்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம். புலன் மயக்கத்தில் அது நம்ம ஒன்று பார்ப்போம் பின்னாடியே, ஏன்னா விழிப்பு நிலைன்னு பார்க்கும்போது பார்ப்போம். யோகத்தின் மூலம் ஞானம் பெற்று உலகப் பொருட்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு பணிச்சுமைகளை களைந்து பரம்பொருளோடு இணைந்து பிறவித்தொடரை முடித்துக் கொள்ளும் வழி நிவர்த்தி மார்க்கம். ஒரு சென்டென்ஸ்னாலும் நிறைய அதில் இருக்கும். யோகத்தின் மூலம் ஞானம் பெற்று உலகப் பொருட்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு, அதாவது அந்த பற்று அதாவது தேவை, நம்மளுக்கு பொருட்கள் தேவை, அந்த அதிகமான பற்று இருக்கக்கூடாது, அதை விடுவித்து கொண்டு பணிச்சுமைகளை களைந்து நம்ம என்னென்ன வேலையை செய்யணுமோ நம்மளுடைய கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பணிச்சுமை. அப்போ நம்ம இருக்கும்போது தான் சுமையாக மாறுகிறது. எப்பொழுது சுமையாக மாறுகிறதுன்னு பார்த்தோம்னா, நம்ம செய்ய வேண்டியவற்றை செய்யாமல், இப்போ நாளைக்கு பண்ணலாம், நாளானைக்கு பண்ணலாம், நம்மளோட பழக்கம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த கிளாஸ் எடுக்கலாம்னா நான் எப்போ ஸ்லைட் பண்ணலாம், போன வாரத்துலேருந்து யோசிச்சேன். ஆக்சுவலாக ரொம்ப லேட்டாக தான் இந்த ஸ்லைட்ஸ் கொடுத்தேன். நான் இதுக்கு டைட்டில் கொடுத்ததே மண்டே தான் கொடுத்துருப்பேன். பட் சரி செய்யலான்னு நம்ம அப்படியே பின்னாடி போயிட்டே வருவோம். பார்த்தா நேற்று வரைக்கும் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன அது பணி சுமையாக மாறுகிறது. அது செய்ய வேண்டியவற்றை காலத்தோடு செய்தால் அது சுமை இல்லை. காலம் தாழ்த்தி அந்த டெட்லைனுக்கு வர 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 அப்போ அந்த சுமை என்பது நமக்கு அந்த ப்ரெஷர், இன்டர்னல் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். அந்த பணி சுமைகளையும் களைந்து பரம்பொருளோடு இறைநிலையோடு இணைந்து பிறவித் தொடரை மிழித்து கொள்ளும் வழி நிவர்த்தி மார்க்கம் அப்படிங்கிறார் மகரிஷி. இன்றைய காலகட்டத்தில் நிவர்த்தி மார்க்கம் தான் நமக்கு ரொம்ப அவசியமாகும் அப்படிங்கிறார். மக்கள் தொகை பெருகிவிட்ட இந்த காலத்தில் நம்மளுக்கு நிவர்த்தி வழியே சிறந்ததாகும் அப்படிங்கிற மாதிரி. மற்ற வழிகளும் இருக்கலாம், பட் நம்மளுக்கு ரொம்ப இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இன்றைய காலகட்டத்தில் இந்த வாழ்க்கை முறையில், அந்த காலத்தில் வேற முறைகள்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் விட்டு காட்டில் போய் 10 ஆண்டுகள் தவம் இருந்தாங்க. இல்லை எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு இறைவனை அடைவதற்கு. இது மட்டுமல்ல, பட் இது ஒரு மார்க்கம் அப்படிங்கிறார். இதனை மெய் வழி, இங்கே தான் அந்த தலைப்புக்கான வார்த்தை வருது. இந்த வழியைத்தான் மெய்வழி அல்லது ஞான நெறி என கூறலாம். மெய்வழி வாழ்வில் ஈடுபடும் மனிதனுக்கு 4 வித பண்புகள் தேவைங்கிறார் மகரிஷி. அந்த மெய்வழி ஞான நெறி இந்த இறைநிலையை அடைவதற்கு, வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு நமது வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த 4 பண்புகள் எல்லா நேரங்களிலும் இருப்பது மிக அவசியங்கிறார் மகரிஷி. அந்த 4 பண்புகள் என்னென்னு பார்த்தோம்னா, விழிப்பு நிலை, அவேர்னஸ், தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன், கடமை உணர்வு,
டியூட்டி கான்ஷியஸ்னஸ், தெய்வ நிலை இனம், கம்யூனியன் வித் காட். நம்ம எல்லா நேரங்களிலும் எந்த செயலை செய்தாலும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இந்த உலகத்தோடு ஒட்டி உறவாடுதல் 3 வகைதான்: எண்ணம், சொல், செயல். இந்த 3 தான். இந்த எண்ணம், சொல், செயல் இந்த எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இந்த 4ம் ஒரு சேர இருக்குமாறு பார்த்து கொண்டோமானால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத மனுஷன். விழிப்பு நிலை, திருப்பியும் பார்ப்போம். விழிப்பு நிலை, அவேர்னஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன், தற்சோதனை, டியூட்டி கான்ஷியஸ்னஸ் அதாவது கடமை உணர்வு, 4வது கம்யூனியன் வித் காட், தெய்வ நிலை. அப்போ இப்பண்புகள் ஞான நெறி, அதாவது இப்பண்புகளை அடையவும் அவற்றை காக்கவும் எடுக்கும் முயற்சியும் பயிற்சியும் தான் தவம் என்று சிறப்பாக பேசப்படுகின்றன. இல்லைன்னா சில மகரிஷி கொடுத்துருக்காரு, அதை நோன்புன்னு சொல்கிறோம், இல்லைன்னா தவம் என்று சிறப்பாக பேசப்படுகிறதுங்கிறார். இத்தகைய 4 பண்புகளையும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தில் வகுத்துள்ள மெய்விளக்க தவ பயிற்சி மூலம் முறையாக பெறலாம். இதை இந்த 4 பண்புகளுக்கு நீங்கள் தனியாலாம் பண்ண வேண்டாம். நம்மளுடைய கிளாஸில் நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சிகள் நாம் செய்யும் பொழுது அதை அழகாக இந்த 4ம் அமைந்து விடும் அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போ நம்ம இப்போ ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விழிப்பு நிலை இல்லையா, அவேர்னஸ். நம்ம என்ன பண்ணுறோம், நமது உயிராற்றலைத்தான் புலன்கள் மூலமாக செலவு செய்து 6 வகையாக மாற்றமடைந்து செலவு செய்து தான் நாம் இந்த உணர்ச்சிகளாக மாறுகின்றன. உயிராற்றலின் நிலை, மாற்றமும் செலவும் தான் உணர்ச்சிகளாக விளங்குகின்றன. நம்ம உயிராற்றலின் செலவு தான் உணர்ச்சியாக வருகிறது. நம்ம உயிராற்றல் தான், ஜீவகாந்த சக்தி தான் என்ன ஆகுது, காது வழியாக, இப்போ நான் பேசுவதை உங்கள் காதுகள் வழியாக ஜீவகாந்தத்தை செலவு செய்து உங்கள் காதுகளின் மூலமாக ஒளியாக உணர்கிறீர்கள். இல்லைன்னா கண்கள் வழியாக உங்கள் ஜீவகாந்தத்தை செலவு செய்து இந்த ஸ்லைட்ஸை பார்க்குறீங்க. அப்போது நமது உயிராற்றலின் செலவைத்தான் நாம் உணர்ச்சிகளாக உணர்ந்து கொள்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அது அழகாக மகர்ஷி அவரே எழுதியிருப்பார். அப்படிதான் அது கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் லைஃப் எனர்ஜி. இதைத்தான் நம்ம உணர்ச்சிகளாக உணர்கிறோம். கன்சம்ஷன் அண்ட் கன்வர்ஷன், மாற்றம் உயிராற்றலின் ஜீவகாந்தத்தின் மாற்றமும் செலவும் 2ம் தான் சேர்ந்தது தான் உணர்ச்சி அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போ இந்த உணர்ச்சிகள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம எந்த ஒரு சொல் செயல் செய்யும் பொழுதும் உணர்ச்சிகளால் பெறுகிறோம். அந்த உணர்ச்சிகளின் மூலமாக நாம் உணர்ச்சி வயப்படும் பொழுது தன்னிலை மறந்து விடுகிறோம். அங்கே தான் பிரச்சனை. ஒரு தேவை எழுகிறது, இப்போ எனக்கு பசிக்குது, தேவை, அந்த பசியை ஆற்றுவதற்காக உணவு என்பது உண்ண வேண்டும். அதோடு நிற்காமல் என்ன பண்ணுற, அந்த தேவையை பூர்த்தி செய்யும்போது அந்த சுவையில் மயங்கி என்ன பண்ணுறோம், தன்னிலை மறந்து பிற பொருள்களில் வயப்படுகிறோம். வேற பொருள்கள் வயப்பட்டு நம்மளுக்கு தேவையில்லாத மயங்கி அந்த சுவையில் மயங்கி விடுகிறோம். அந்த மயக்கத்தில் என்ன ஆகுது, தேவை பூர்த்தி செய்த பின்னும் நிறையா சாப்பிட்றோம். இல்லை அந்த தேவையே இல்லாத போதும் அந்த சுவை நம்மளுக்கு அந்த ஏற்கனவே நம்ம உணர்ச்சிகளால் மயங்கணும் இல்லையா, அந்த மயக்கத்துக்கு ஆட்பட்டு சுத்தமாக தேவையில்லாத போதும் அந்த செயலில் ஈடுபடுகிறோம். இப்போல்லாம் தீபாவளி ஸ்வீட் நிறையா வந்திருக்கும், பசிக்காது, சாப்பிட்ருப்போம். நம்மளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை பார்த்தா என்ன ஆகும், டப்பா காலியாக வரைக்கும், முறுக்கோ இல்லை எதாக இருந்தாலும் சரி, டப்பா காலியாக வரைக்கும் என்ன பண்ணுவோம், அது தேவை இருக்கோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக என்ன போகும், சாப்பிட்டு அப்போ தான் முடிச்சிருப்போம். ஆனாலும் அது யாராவது கொண்டு கொடுத்துட்டாங்க, ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு, அது வீட்டில் யாராவது சொல்லி கொடுக்கணும், உனக்கு ரொம்ப பிடிக்குமே இந்தான கையில் கொடுத்தாங்கன்னா அது அவ்வளோதான் முடிஞ்சது. அப்போ அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறோம், அந்த சுவைக்கு மயங்கி விட்டோம். இன்னைக்கு மயங்கலை, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடி மயங்கியது இங்கே இந்த இடத்துல தேவையில்லாத போது மடிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன அளவு வேணும் அப்படின்னு பார்த்தா, அந்த விழிப்பு நிலை என்ன வேணும்னு பார்த்தா, எனக்கு பசிக்கிறப்போ ஒன்று சாப்பிடுவேன். இப்போ நேற்று நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன் அப்படின்னா நானுடைய டின்னரை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இல்லை கரெக்டாக பசிக்கும் போது கொஞ்சம் சாப்பிட்டோம்னா சாப்பாட்டு அளவு குறைஞ்சிரும். நிறையா இருந்தாலும் ஒன்று எடுத்தோம் சாப்பிட்டோம், எஸ் அந்த தேவை இருக்குது, அந்த ஸ்வீட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடும். இல்லை நான் 2-3 ஸ்வீட் சாப்பிட்டேன்னா டின்னரவே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடும். அந்த மாதிரி மாற்றிக்கணும் இல்லையா, அதுதான் அந்த இடத்துல தான் விழிப்பு நிலை அப்படிங்கிறது தான் முக்கியம். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நம்மளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை காமிச்சாங்கன்னு மறுபடியும் அதை நிறையா சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், துன்பத்தில் தான் வந்து முடியும். இது சாப்பாட்டுக்கு மட்டும், இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம அப்படி தான் நிற்போம். அப்போது உணர்ச்சி வயம் பாடும்போது தான், அப்போ அந்த உணர்ச்சி வயப்படும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த மாற்றுத்தன்மைகள் ஆசை, சினம், கடும்பற்று, பால் ஒழுக்க பிறழ்வு, சில வார்த்தைகள்லாம் பாருங்கள் நம்ம மகரிஷி பழைய யூஸ் பண்ணது, பால் ஒழுக்க பிறழ்வு, இதெல்லாம் அப்படியே நான் போட்டிருக்கேன் அந்த வித்தியாசமான வார்த்தைகளுக்காக. உயர்தாழ்வு, மனநிலை, வஞ்சம் என்ற 6 குணங்களாக மாறி நாம் 50 தவறுகளை 50 பழிச்செயல்களை செய்கிறோம்.
அப்போ அந்த விழிப்பு நிலையில் இல்லாமல் நம்ம இந்த மயக்க நிலையில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தான் இந்த 6 குணங்களும் வருகின்றன. அந்த 6 குணங்களால் தான் நமக்கு 50 பழிச்செயல்களும் வருகின்றன. அப்போ அந்த நமக்கு அந்த விழிப்பு நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறார் மகரிஷி. அப்போ உணர்ச்சிகளின் மயங்காமல் வாழும் தெளிவு நிலையே விழிப்பு நிலையாகும். இந்த மயக்கம் இல்லாமல், அப்போ தெளிவு நிலை விழிப்பு நிலை என்னன்னு பார்த்தோம்னா உணர்ச்சிகளுக்கு மயங்காமல் இருப்பது. அப்போ நம்மளுக்கு உயிராற்றல் இருக்கு. அப்போ நம்ம எப்படி செலவு செய்யணும்னு மகரிஷி சொல்றாருன்னா, மிகுதியாகும் உயிராற்றல் முறையாக விளைவறிந்து அளவோடு செலவு செய்ய வேண்டும். என்ன அளவு? இப்போ எனக்கு பசிக்குதுன்னா அந்த பசியை ஆற்றுவதற்காக அந்த தேவையை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு மேல நம்ம செய்யக்கூடாது. அப்போ இந்த விழிப்பு நிலை எப்படி டக்குன்னு வருமானு கேட்டால் கிடையாது. நம்ம மயக்கத்திலேயே வாழ்ந்து பழகிய ஆன்மாவுக்கு முறையான பயிற்சினால் தான் விழிப்பு நிலை வரும். நம்ம டெய்லியுமே இப்போ லேட்டாக எழுந்திரிக்கணும்னு வச்சுக்கோமே, 7 மணிக்கு எந்திரிச்சு பழகிருக்கும். திடீர்னு ஒரு புது வேலைக்கு சேர்ந்துருக்கோம். இப்போ இந்தியாவிலாம் நம்ம ஒரு 10 மணிக்கு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. 9 மணி தான் ஆஃபீஸ் டைம். ஜென்ரலாக 9 to 10 தான் ஆஃபீஸ் டைம் இந்தியாவில். நீங்கள் ப்ரைவேட் எடுத்தாலும் சரி, கவர்மெண்ட் எடுத்தாலும் சரி, 9 to 10 தான். இங்கே எப்படி நம்மளோட இங்கே என்ன டைம் நம்மளுக்கு 6லேருந்தே இருக்குது. 6 to 7:30. 7:30க்கு மேலே ஏதாவது ஆஃபீஸ் இருக்குன்னா ரொம்ப ரேர். 8 மணிக்கு மேலே ஆஃபீஸு, 9 மணி ஆஃபீஸ்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. மேபி ஏதாவது ப்ரைவேட் கன்சர்ன் இருக்கலாமா இருக்கும். பட் ஜென்ரலி எல்லா ஆஃபீஸஸுமே இங்கே 7:30. அப்போ இந்த மாற்றம் நம்ம என்ன பண்ணிக்கோம்? ஒரு 35 வயசுல இங்கே வந்தோம்னா 35 ஆண்டுகளாக நம்ம மெதுவாக கிளம்பி 9 மணிக்கு போனோம்னா அந்த மாற்றம், இந்த மாற்றத்தை இங்கே ஒரு புஷ் இருக்குது. நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட், நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த வாழ்க்கைக்காக தான் வந்திருக்கோம், அந்த ஒரு தேவை இருக்கிறது. அப்போ நம்ம எந்திரிச்சு பழகிக்கும். பட் இந்த மயக்கத்திலேயே இந்த உயிர் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு இவ்வளவு ஆண்டுகளாக பழகினது டக்குன்னு ஓகே இன்னையிலிருந்து நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கேட்குமான்னு கேட்டால் கேட்காது. ஏன்னா பழக்கம் அவ்வளவு பழகி இருக்கும். இதற்கு ஒரு முறையான பயிற்சி தேவைங்கிறார் மகரிஷி. அந்த முறையான பயிற்சி தான் தவம். ஆன்மாவை தனது நிலையை உணர வேண்டும். அந்த உயிராற்றலின் செலவு குறைப்பதற்கும் உயிரை உணர்த்துவதற்கும் தான் தவம் அப்படிங்கிறார் மகரிஷி. இந்த தவம் எப்படி நமக்கு அப்ப இந்த தவம் நம்மளுக்கு எப்படி இந்த உயிராற்றல் விழிப்பு நிலை கொண்டு வருதுன்னு பார்த்தோம்னா, மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கும் வரை உயிராற்றலானது மூலாதாரத்தில் தான் இருக்கும். அப்ப அந்த மூலாதாரத்தில் இருக்கும் வரை, உயிராற்றல் மூலாதாரத்திலேயே இருக்கும் வரை, அந்த நிலையில் இருக்கும் பொழுது நம்ம உணர்ச்சிகளுக்கு மயக்க நிலையில் தான் இருப்போம். அந்த விழிப்பு நிலைங்கிறது வராது. அதற்குத்தான் நமக்கு தவம் மூலமாக ஆக்ஞை பயிற்சியில் ஆக்ஞைக்கு கொண்டு நம்ம உயிரை உணர்கிறோம். அந்த இடத்துல 4 உணர்ச்சிகள் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆக்ஞை பயிற்சியில் மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞைக்கு வரும் பொழுது தொடுணர்வு மட்டுமே இருக்கிறது. மீதி 4 உணர்வு இருப்பதில்லை. துரியம் வரும் பொழுது அந்த உணர்வு இல்லை, ஒரு எனர்ஜியாக, ஒரு ஆற்றலாக ஒழுங்கும். அப்போ அந்த மேலே கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த விழிப்பு நிலை, அந்த உயிரை பற்றிய நிலை, தன்னிலை பற்றிய நிலை, நமக்கு தேவைகள் என்ன, இது தேவையற்றது, இந்த ஒரு உயிரை பற்றிய ஆன்மாவை பற்றிய ஒரு உணர்வு வரும் பொழுதுதான் அந்த விழிப்பு நிலையே வரும். மூலாதாரத்தில் இருக்கும் வரை மிகவும் கடினம். சில பேர்த்துக்கு இயற்கையாக அமைந்திருக்கலாம். அந்த உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறவங்களுக்கு, அமைதியாக இருக்கிறவங்களுக்கு அது அவங்க கேரக்டராகவோ ஒரு பழக்கமாகவோ வந்திருக்கலாம், அவங்க சூழ்நிலை. பட் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் அந்த உயிராற்றல் மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது, அந்த சோல் அங்கே இருக்கும் பொழுது, அந்த ஆன்மா அங்கே இருக்கும் வரை நமக்கு அந்த மயக்க நிலை தான் இருக்கும். அதற்கு தான் நம்ம ஆக்ஞை பயிற்சியில் நம்ம உயிராற்றலை ஆக்ஞை கொண்டு வருவோம். ஆக்ஞை கொண்டு வரும் பொழுதே நமக்கு அந்த விழிப்பு நிலை, அந்த ஃப்ரீக்வன்சி குறையுது. அப்போ அந்த அவேர்னஸ், அந்த விழிப்பு நிலை என்பது இருக்குது. ஆக்கினை, துரியம், துரியாதீனம், மேலும் மேலும் தவங்கள் செய்யும் பொழுதுதான். அப்போ நம்ம எப்பவுமே அந்த விழிப்பு நிலையில் இருக்கணும். அப்படின்னா நம்ம இந்த தவங்கள் பயிற்சி பண்ண பிறகு, ஆக்கினை துரியம் பண்ணதுக்கப்புறம், இப்போ இந்த கிளாஸ் கேட்கும் போதும், நீங்கள் சமையல் பண்ணும்போதும், ஆஃபீஸில் இருக்கும்போதும், நம்ம வேலை செய்யும் பொழுதும், வண்டி ஓட்டும் போதும், எல்லா நேரங்களையும் நாம் துரியத்தில் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆக்கினை அல்லது துரியம் தான். துரியம் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் துரியத்தில் இருக்க வரை பழகிக்கொள்ள வேண்டும். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. துரியம் இனிஷியேஷன் கொடுக்கும்போது கொடுத்துருப்பாங்க, இன்று முதல் எந்த உணவு உண்ணும் பொழுதும், எந்த புலன் அனுபவம் அனுபவிக்கும் போதும் உங்களது நினைவை துரியத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்னு ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கும். அப்போ அது என்னது காரணம்னா, அந்த துரியத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி குறையும். நம்மளை அறியாமல் நம்மளே விழிப்பு நிலையில் இருக்கும். நம்ம ரெகுலராக தவம் பண்ணுறோம், காலையிலையும் சாயந்தரம் 2 நேரம் பண்ணுறோம். அது இல்லாமல் மற்ற நேரங்களிலையும் துரியத்தில் இருக்க பழகிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விழிப்பு நிலை, இந்த தவ பயிற்சியில் ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்படி இதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரலாம் விழிப்பு நிலைனா, எல்லா நேரங்களிலும் நீங்கள் துரியத்தில் இருக்க, ஒரு டிவி பார்க்குறோம்,
அப்பவும் கூட தேவையில்லாமல் அதில் உணர்ச்சி வசப்பட மாட்டோம். ஒரு படம் பார்க்குறோம்னா அந்த படத்தோட நிறுத்திடுவோம். ஒரு பாட்டு கேட்குறோம், இல்லை யார்ட்டையாவது பேசிகிட்டு இருக்கோம், இல்லை யாராவது ஒரு டிஸ்கஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த விழிப்புணர்வில் நம்ம என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, சில இடங்களில் சில பேசக்கூடாது, உணர்ச்சி வசப்படாமல் இருப்போம். இது எல்லாமே வர காரணம் எப்பவுமே நீங்கள் துரியத்தில் இருக்க பழகிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு ஆட்டோமேட்டிக்காக வரும். இது ஒரு சின்னது தான், அது கொஞ்சம் நாளடைவில் நம்மளுக்கு பயிற்சி வந்துடும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது அந்த விழிப்பு நிலை. அடுத்தது வந்து 2வது வந்து தற்சோதனை. அப்போ விழிப்பு நிலையில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய உயிராற்றலின் செலவு குறைகிறது. அப்போ நம்மளுடைய அதெல்லாம் மேலும் பழிச்செயல்கள் அந்த 6 குணங்களும் அருகுணங்களும் நல்லதாக மாற்றிக்கொண்டு தவறு செய்யாமல் இருக்கிறோம். அந்த மேலும் பதிவுகள் இல்லாமல் இருக்கிறோம். அடுத்தது வந்து தற்சோதனை. தேவை, பழக்கம், சூழ்நிலையால் செயல்களை புரிகிறோம். தேவை, பழக்கம், சூழ்நிலை, இதில் தான் நம்ம வந்து நிறைய செயல்கள் செய்கிறோம். அந்த செயலுக்கு விளைவு எப்படி வரும்னா காலம், இடம், சந்தர்ப்பம் அவற்றுக்கு ஏற்ப செயலுக்கான விளைவாக உண்டாகி வருகிறது. அப்போ அந்த நல்லது செஞ்சோம்னா நன்மை வரும். நம்ம செய்யும் செயல்கள் யாருக்காவது தீமை, நமக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தீமை விளைவிக்கின் அந்த பாவப்பதிவுகள் நம்மை வந்து சேரும். அப்போ ஒவ்வொரு செயல் முடிவிலும் செயல், விளைவு, காரணம் 3ஐயும் இணைத்து நோக்கி சிந்திக்க வேண்டும். நம்ம என்ன செஞ்சாலும் சரி, எண்ணம், சொல், செயல், இந்த 3 தான் நம்ம வந்து இந்த உலகோடு இன்ட்ராக்ட் பண்றோம் நம்மளுடைய எல்லா நேரங்களிலும். அந்த ஒவ்வொன்றிலையும் விளைவு, காரணம், இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, இதை நான் செயலாற்றினால் இதனுடைய விளைவு என்ன இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம போகிறோம், காரில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு யாராவது லெஃப்ட்லேருந்து வர்றாங்க, திடீர்னு நீங்கள் லெஃப்ட் லைன் மிடில் லைன் யாரோ ஓவர் டேக் கட் பண்ணுறாங்க. நம்ம அவங்களை திட்டுறதுனால என்ன கிடைக்க போகுது? அவங்களுக்கு போய் காதில் சேர போகிறது இல்லை, நம்மளுக்கு தான் டென்ஷன். அப்போ அந்த இடத்துல வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு போக வேண்டியதான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்ன நம்ம செய்யறது, இல்லை யாருக்காவது நம்ம ஃபோன் பண்ணி ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம், இந்த மீட்டிங்கில் நம்ம 10 பேர் இருக்கும்போது அவருக்கு இந்த தவறை சுற்றி காட்டினால் அவருக்கு மன வருத்தம் வரும். இதை நம்ம தனியாக கூட சொல்லிக்கலாம், நீ பண்ணது தப்புன்னு தனியாக சொல்லலாம், ஏன்னா அந்த இடத்துல இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செயலிலையும் நம்ம வந்து நம்மளுடைய செயலால் நன்மையா தீமையா அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் அந்த டெஃபினிஷன் வந்து அந்த அந்த சிந்தனை நம்மளுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். தற்சோதனைங்கிறது வந்து நம்ம உட்காந்து கிளாஸ்ல மட்டும் உட்காந்து நீங்க தவம் பண்ணிட்டு வாரத்தில் ஒரு நாள் நான் பேப்பர் எடுத்து எழுதுறது மட்டும் இல்லை, அது வந்து உங்களை லாங் டேர்ம். பட் நம்ம ஒவ்வொன்றையும் இது எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்தலாம்னா, இப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேச போகிறேன், ஒரு மீட்டிங் போக போகிறேன், இப்போ நான் ஃபோன் பேச போகிறேன் ஒருத்தர்கிட்ட, இல்லை ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம எனக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம், இல்லை நம்ம இன்னைக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு பெரிய மீட்டிங்கில் போய் உட்கார போகிறோம், பெரிய பஞ்சாயத்து ஒரு பெரிய இஷ்யூ தான் வரப்போகுது, நம்ம பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்ம என்ன பேசணும் ஏது பேசணும்னு ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணிட்டு அங்கே போய் நம்ம ஒரு விழிப்பு நிலையில் ஒரு துரியத்தில் அமர்ந்து உட்கார்ந்து நம்ம யோசிச்சு நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த துன்பமும் வராது, நம்மளுடைய செயல்கள் கரெக்டாக இருக்கு. ஏன்னா விளைவு அறிந்தோம், எதை பண்ணாலும் அந்த விளைவு அந்தந்த இடத்துல திடீர்னு வாழ்க்கையில் எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி வராது, திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுறதுங்க ஒரு செகண்ட், அது ரொம்ப நேரமெல்லாம் வேண்டாம், உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து நம்ம டயக்ராம் எல்லாம் போட்டு இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் தேவையில்லை. ஒரு செகண்ட் ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி ஓகே இதற்கு நான் இப்படி ரியாக்ட் பண்ணனா என்ன ஆகும், நல்லதா கெட்டதா, எல்லா இடத்துலையும். அப்போ அந்த ஒரு செகண்ட் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் நம்மளுக்கு அந்த ஒரு பார்வை வர்றது தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்ராஸ்பெக்ஷனோட மிக மேன்மையான நிலைமை. நம்ம எந்த தவறும் செய்யாமல் இருப்பதுக்கு விழிப்புணர்வு. 2வது தற்சோதனை. இந்த தற்சோதனை விழிப்புணர்வு இருந்தால் தான் நம்ம செய்யறது நல்லதா கெட்டதான்னு வரும். இல்லை நம்ம உணர்ச்சிக்கு மயங்கி பண்ணிடுவோம், செஞ்சதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இது தப்பு, உடனே மன்னிப்பு கேட்போம், இல்லை அதுக்கு பிராயச்சித்தமாக ஏதாவது பண்ணுவோம். பட் அந்த விழிப்பு நிலை தற்சோதனை அந்த 2 ஹேண்ட் இன் ஹேண்ட். விழிப்பு நிலை இறந்தாவே அது வந்துடும், நம்மளுக்கு அந்த ஞாபகம் வந்துடும், இது செஞ்ச இல்லை லாஸ்ட் டைம் நான் பண்ணணும், இது தப்பு பண்ணக்கூடாது, இல்லை நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக பட் இந்த இடத்துல வேண்டாம், தனியாக சொல்லியிருக்கலாம், எல்லார் முன்னாடியும் சொல்லியிருக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக் இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு வரும். அப்போ ஒவ்வொரு செயல் முடிவிலும் செயல், விளைவு, காரணம் 3ஐயும் இணைந்து நோக்கி சிந்திக்க வேண்டும். அந்த விளைவு துன்பம் என்றால் செயல்முறையில் தவறு என்று உணர வேண்டும். அதனுடைய விளைவு நம்ம என்ன செயல் செய்தோமோ அதனுடைய விளைவு துன்பம் என்றால் செயல்முறையில் மாற்றம் வேண்டும். நலம் பயக்கும் முறையில் செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த தடவை அந்த மாதிரி ஒரு செயல் செய்யும் பொழுது, இல்லை அடுத்த தடவை அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு வரும்பொழுது அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுறோம்னா, இல்லை போன தடவை நம்ம பண்ணது தப்பு, இந்த மாதிரி மாற்றி பண்ணணும், போன தடவை இது பண்ணதுனால எனக்கோ பிறருக்கோ ஏதோ துன்பம் வந்திருக்கு, அப்போ இதை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ 2-3 தடவை நம்ம பண்ண என்ன ஆகும்னா பழக்கத்திலேயே வந்து அது என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு வந்துடும். அது நம்மளுடைய குணாதிசயமாக மாறிவிடும். நம்மளுடைய கேரக்டர் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், இந்த 3 தான் நம்ம கேரக்டரே வருது. அப்ப இந்த மாற்றத்தை எப்படி மகரிஷி எப்படி சொல்றாருன்னா, தற்சோதனை, அதாவது தற்சோதனை என்பது நமது தவறுகளை நாமே திருத்திக் கொள்வது தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன்.
அடுத்தவங்க போய் நம்ம கிளாஸில் போய் கொடுத்து ஒரு பேப்பர்லாம் கொடுத்து நோட் பண்ணி கொடுத்துட்டு அது பண்ணுறது, அது கன்சல்டிங் இல்லைன்னா கவுன்சிலிங் அந்த லெவலில் போயிடும். நமது தவறுகளை நாமே திருத்திக் கொள்வது, அதுக்கு தான் தற்சோதனை பயிற்சி அப்படிங்கிறது மகரிஷி கொடுத்துருக்கார். அப்போது சில இடங்களில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பதிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, திருப்பி திருப்பி நீங்கள் தவ முடிகள் சங்கல்பமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் வந்து இந்த மீட்டிங்கில் போனால் இனிமேல் இந்த மாதிரி இதில் நான் இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டேன். சங்கல்பம் சங்கல்பம் தொடர்ந்து சங்கல்பம். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகும்பொழுது அந்த விழிப்பு நிலையும் வரும், உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும், அந்த மேல் பதிவு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அழகாக வரும். அப்போ சங்கல்பம் என்பது மிகவும் முக்கியமானது. நமது தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு விழிப்பு நிலை தற்சோதனை பண்ணுறோம். அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு நம்ம வந்து சங்கல்பம் ஏற்றுக்கொள்ளும் போது அடுத்த தடவை அந்த மாதிரி ஒரு நேரம் ஒரு அமையும் பொழுது, அந்த சூழ்நிலை அமையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய முடிவு வெளியில் வரும். இப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா சங்கல்பம் பண்ணி பண்ணி பதிவுகளை பண்ணி பண்ணி நம்ம அழகாக வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சங்கல்பம் மிக வரும். அப்போ நம்ம அப்படியே பண்ணணும்னா எல்லா நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே வந்து நலம் பயக்கமாக இருக்கும். நல்லதே தான் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து நம்மளுடைய தவம் தற்சோதனை இந்த ரெண்டுக்கு பார்த்துருக்கோம். 3ஆவதாக கொடுத்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடமையுணர்வு, டியூட்டி கான்ஷியஸ்னஸ். ஸோ இது நம்ம வந்து ஐவகை கடமைகள் பார்த்துருக்கோம். மகரிஷி இந்த கட்டுரையில் கொஞ்சம் வித்தியாசமாக சமுதாயத்தை மட்டுமே அணுகியிருப்பார். நம்ம எல்லாரும் பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், முடிவடைகிறோம் இல்லையா? பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், முடிவடைகிறோம். பிறக்கும்போது எதாவது கொண்டு வந்தோமா? ஒன்றும் கண்டு வரல. இறக்கும்போது எதாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோமா? எதுவும் இல்லை. அப்போது நடுவில் இருக்கிற அத்தனையும் கொடுத்தது யார்? நடுவில் நம்ம பிறக்கும்போது நம்ம எதுவும் கொண்டு வரல, இறக்கும்போது நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் நம்ம கொண்டு போகும்போது எதுவும் கொண்டு போகிறதில்ல. அப்போ இந்த நடுவில் இருக்கும் அனைத்தையும் நமக்கு வாழ்வுக்கு அமைத்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயம். நம்ம தாய் தந்தைன்னு சொல்லலாம், பட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினர் தான். இன்றைக்கி இவ்வளோ ஒரு மெடிக்கல், இப்போ நம்ம வந்து ஃப்ளைட் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, இங்கே நம்ம நினச்சா வந்துட்டு போகிறோம், இப்போ ஃபோன் பேசுகிறோம், இன்டர்நெட்டில் எல்லாம் வீடியோ கால்லாம் பண்ணுறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது? நம்ம கொடுக்குற காசுனால் கிடையாது. யாரோ ஒருத்தர் இந்த சமுதாயத்தில் மேம்பட வேண்டும், அந்த கண்டுபிடிப்புகள் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த பறவையெல்லாம் பறக்குதே, நம்மளும் இப்படி பறந்தோம்னா நம்ம சீக்கிரம் போயிடலாமே, வண்டி மாடு கட்டிட்டு நடந்து போகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது, பறவை மட்டும் டக்குன்னு போகுது. அதை பார்த்து சிந்தித்து அதற்கு எத்தனையோ பொருட்செலவு, எத்தனையோ இழப்புகள், உயிரிழப்புகள் எல்லாம் தாண்டி தான் இன்றைய விமானம் என்பது வந்துள்ளது. ஃபோனுங்கிறது அப்படி தான், எப்படி நம்ம பேசலாங்கிறது இன்றைக்கி அது அப்படியே மேன்மேலே இன்டர்நெட் அப்படியே எல்லாம் வந்து ஒரு மெயிலில் ஆரம்பித்தது, இன்றைக்கி அது இன்டர்நெட்டாக மாறி இன்றைய நவீன உலகத்தில் வந்து நம்ம வந்து வீடியோ கால் நினச்சா யார்கிட்ட வேணாலும் நம்ம பேசுகிற உலகமே நம்ம கையில் இப்போ இருக்கிறது. அது சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். உலகமே நம்ம கையில் இருக்குது, யார்கிட்ட வேணாலும் எங்கே வேணாலும் பேசலாம். இதே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம பக்கத்து வீட்டில் பேசினாலும் போய் கதவு தட்டி தான் பேசிட்டு வரணும், அடுத்த வீதினாலும் போய் தான் பேசிட்டு வரணும், டெலிஃபோன் இல்லாத காலத்தில். இன்றைக்கி அப்படி இல்லையே, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எங்கே வேணாலும் ஒரு வீடியோ காலில் பார்த்தே பேசிடலாமே. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயம் தான். அதே மாதிரி நம்ம மெடிக்கல் இதை எடுத்துட்டோம்னா இந்த சமுதாய கட்டமைப்பு தான். நாம் கொடுக்கும் காசோ நம்ம எடுக்கும் இன்சூரன்ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளை காப்பாற்றலை. இந்த சமுதாயம் அந்த காலத்திலேருந்து ஒவ்வொரு வைத்திய முறைகளாக, பழைய வைத்திய முறைகளாகட்டும், இன்றைய அலோபதி ஆகட்டும், இது எல்லாத்தையும் இந்த சமுதாயத்தில் வந்து அவ்வளோ இதுக்கு செலவு பண்ணி அதைக்கு இந்த சமுதாயம் தான் அதை இன்றளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இல்லைன்னா அதான் சொல்கிறேன், நம்ம உடம்பை கெடுத்த யாருக்கு கஷ்டம்னு பார்த்தா இந்த சமுதாயத்துக்கு தான் கஷ்டம். நமக்கு முதல் நம்ம குடும்பம், ரெண்டாவது இட்ஸ் அ பர்டன் ஆன் தி கம்ப்ளீட் சொசைட்டி, இந்த ஹோல் ஹெல்த் கேர் சிஸ்டம். எல்லாரும் நம்ம உடம்பை நல்லா வச்சுருக்கோம், ஒபேசிட்டி இல்லை, டயபெட்டிஸ் இல்லை, நம்ம வந்து நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிறோம், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே இருந்தால் என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் டெத்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இல்லைன்னா ட்ரக் அடிக்ஷன் இல்லைன்னா வந்து நம்மளுடைய பழக்க வழக்கம் லைஃப் ஸ்டைலில் தான் எத்தனையும் நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ஓகே, ஹெரிடிட்டரியாக வந்த டிசீசஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் தான் கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% ஆஃப் த டிசீஸ் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றும் பொழுது மாற்றிக்கலான்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது வந்து எங்கே பேர்டன் ஆகுதுன்னா சமுதாயம் தான். அப்போ மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, சமுதாயம் தான் எல்லாத்துக்கும் வாழ்வழித்து வருகிறது. நீங்கள் தனியாக போய் ஒரு காட்டில் இருந்தீங்கன்னா இந்த சிஸ்டம் உங்களுக்கு இருக்குமா? இல்லை இல்லையா? ஸோ சமுதாயம் தான் கொடுக்கிறது. அப்போது நம்மை வாழ வைக்கும் சமுதாயத்திற்கும் தனது அறிவையும் உடல் ஆற்றையும் பயன்படுத்தி நம் கடமை ஆற்ற வேண்டும். அப்படி கடமை ஆற்றத்தான் அந்த சமுதாயம் வளர்ச்சி பெறும். இன்றைக்கி ஒரு மெடிசின் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னா அந்த காலகட்டத்திலேருந்து வந்தவங்க எல்லாருமே அதற்கு பணியாற்றிருக்காங்க. சம்பளம் வாங்கி பண்ணியிருக்காங்கன்னா இல்லை, இன்வென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு பேஷன் இருக்கும், இதை நம்ம கண்டுபிடிக்கலாம், இதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சில பேர் வந்து சொல்லிக் கொடுக்காம போயிருந்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்?
இன்னைக்கு இவ்வளவு கண்டுபிடிப்புகள் இருக்குது, இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சிகள் எத்தனையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் டக்குன்னு போனோன்னா ஒரு செல் எடுத்து இது என்ன ப்ராப்ளம், பிளட் அனலைஸ்லாம் இப்போல்லாம் 30 மினிட்ஸ்லாம் எக்யூப்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அது பிரிண்ட் அவுட்டே கொடுத்துருது. அந்த காலத்துலலாம் டெஸ்டிங் எல்லாம் உங்களுக்கு 12 மணி நேரம் 16 மணி நேரம் அது போட்டு கலக்கி கீழே வந்து கலரை பார்த்து நீங்கள் பிளட் ரிசல்ட்ஸ் எல்லாம் 24 ஹவர்ஸ் இல்லாமல் வாங்கவே முடியாது. இன்றைக்கி அதெல்லாம் ஒரு 30 மினிட்ஸ் மேக்ஸிமமில் கொண்டு வந்திருக்காங்க. மெஜாரிட்டி டெஸ்ட் 99.9% டெஸ்ட் 30 மினிட்ஸ். சில ரேர் டெஸ்ட் தான் வந்து 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் போகுது. ரொம்ப ரேர் டெஸ்ட். நம்ம லிஸ்ட்டில் இருக்க டெஸ்ட்டில் ஒரு 4-5 டெஸ்ட் தான் வந்து 24 ஹவர்ஸ், அதாவது 30 மினிட்ஸை தாண்டுது. அப்போ அந்த அளவுக்கு அவங்க கொடுக்கும்பொழுது அது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தர் கண்டுபிடிப்பு, தன்னலமற்ற சுயநலமற்ற, அதுக்காக யாராவது பணம் வாங்கியிருப்பாங்கன்னு இல்லை, இப்போ சமுதாயம் தான். அப்போ நம்ம இப்படி தொடர்ந்து கடமையாற்றி வந்தால்தான் சமுதாயம் வளரும். அது இல்லாமல் நான் வந்து எனக்கு மட்டும் நல்லதை பார்த்துக்குவேன், நான் சமுதாயத்துக்கு எது திருப்பி கொடுக்க மாட்டோம்னா என்ன ஆகும்னா, நாளடைவில் வந்து சமுதாயம் வளம் வற்றி விடும் அப்படிங்கிறார் மகரிஷி. வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார், வற்றி விடும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயம் வளம் காணாமல் போயிடும் அப்படிங்கிறார். அப்போது எனவே நம்மை வாழ வைக்கும் சமுதாயத்திற்கு நமது அறிவையும் கடமையும் நம்ம எவ்வளவு பண்ணணுமோ பண்ணி திருப்பி கொடுத்துட்டே இருக்கணும். நம்மளால் பொருளால் கொடுக்க முடியும், இல்லை நம்மளுடைய நேரமாக கொடுக்க முடியும், இல்லை நம்மளுடைய நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை எழுத்தாளராகவோ இல்லை ஒரு நம்மளுடைய ஸ்கில் செட்டை வச்சுட்டு இந்த சமுதாயத்துக்கு என்ன திருப்பி கொடுக்க முடியும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டைம் இருக்குது, போய் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தரலாம், முதியோர் இல்லத்துக்கு போகலாம், இல்லை பணமாக தொண்டு நிறுவனம் கொடுக்கலாம், இல்லை நம்ம இங்கே வந்து நம்ம வேலை செய்கிறதும் அப்படி தான், ஒரு சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி நம்ம கற்றுக்கொண்டது மற்றவர்களுக்கும் போகட்டும், நம்மளும் பயன்படைகிறோம். இது இட்ஸ் லைக் டபுள் அட்வான்டேஜ். இது நம்மளும் இதை பற்றி புரிஞ்சுக்கிறோம், அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்குறது யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். அப்போது இந்த பண்பு எப்படி வளரும், இந்த நம்ம கடமை உணர்வு எப்படி வளரும்னா மகரிஷி அதுக்கு வந்து இயற்கை தத்துவ விளக்கம் தெரியணும், மெய் விளக்க தத்துவம், இதெல்லாம் அழகாக வருது நம்ம சொல்கிறார். இது இல்லாமல் ஒரே ஒரு பாயிண்ட், நம்மளுடைய ஐவகை கடமைகள்னு இருக்குது. அந்த கடமைகள்லையும் மகரிஷி வந்து நம்மளோட ஆர்டர் கொடுக்குறார். இந்த ஐவகை கடமைகள் என்னென்ன? ஃபஸ்ட்டு தான் நம்மை பார்த்துக்கொள்ளணும். மகரிஷி அந்த இடத்துல சொல்கிறாரு, நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கலின்னு வச்சுக்கலாம். இந்த உடலே ஒரு வாகனம். இந்த உடல் இருந்தால் தான் நீங்கள் மற்ற கடமைகள் எல்லாம் செய்ய முடியும். இந்த உடல் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். நான் எல்லாம் இதெல்லாம் பண்ணணும், இதை பண்ணணுங்கிறேன். நான் இருக்கணும்ல அதுக்கு நல்லா. நானே 10 பேர் பார்த்துக்கிற மாதிரி, நான் என்ன 10 பேர் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் நானே எப்படி மற்றவங்களை பார்த்துக்க முடியும்? ஸோ அதனால வந்து தான் தான் முதல். இது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. தான்ங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லலாம், இது என்ன ரொம்ப சுயநலமாக இருக்குது, தான் முதல்ல போட்டிருக்காருன்னா, நாம் இருந்தால் தான் மற்றவர்களை பார்க்க முடியும், இல்லைன்னு மற்றவர்கள் நம்மை பார்க்கும்படியாக ஆகிவிடும். அப்போ நாம் தான். அதுக்கப்புறம் குடும்பம்ங்கிறது நமது குழந்தைகள், நமது பெற்றோர்கள், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். நீங்கள் சகோதரிகள் இதெல்லாம் வந்து அடுத்தது சுற்றமும் நட்பும்ல வரும். குடும்பம் என்பது கணவன் மனைவி, அவரது இருவரதும் பெற்றோர், அவர்களது குழந்தைகள், குடும்பம். 3வது சுற்றமும் நட்பும், அதில் அடுத்த ரவுண்ட் வரும். 4வது ஊர், இதெல்லாம் ஊர் சமுதாயம், இதெல்லாம் 4வதாக வரும். 5வதாக உலகம் வரும். அப்போ நம்ம இந்த ஆர்டரில் போகும் பொழுது இந்த இடத்துல வந்து மகரிஷி வந்து நிறையா சமுதாயத்துக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் எல்லாருமே வந்து நம்ம இந்த 3ஐயும் தாண்டி சமுதாயத்துக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக பங்களிக்க முடியும். பணமாகவோ பொருளாகவோ நேரமாகவோ ஏதாவது கண்டிப்பாக கொடுக்குற, நம்ம எதை பண்ண முடியும்னு பார்த்து நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரணும். அடுத்தது 4வது தெய்வநிலை இணைப்பு, கம்யூனியன் வித் காட். நம்ம உடலையோ உள்ளத்தையோ நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா தான் என்றோ தனது என்றோ சொல்லிக்கொள்வதற்கு எதுவும் இல்லை. இந்த உடல் எல்லாம் எதானது? உயிர் துகள்கள், பஞ்சபூத கூட்டு கலவை எல்லாமே எங்கிருந்து வருது? இறைநிலையே தான் உயிராகவும், இறை துகள்கள் இறைநிலையே தன்மாற்ற தத்துவத்தால் என்ன பார்க்குறோம், இறை துகள்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் ஆகி இந்த உடலும் மற்ற உயிரற்ற பொருள்கள், உயிருள்ள பொருள்கள் இந்த உடலுமாக மாறி அழகாக வந்திருக்கிறது. அப்போ நம்ம எதுவுமே நாம் என்பதில்லை. இதை மறவாமல் இருப்பதே தெய்வ நிலை ஆகும். அப்போ இது மறவாமல் இருந்துன்னா, அப்போ இந்த போன வார சிந்தனைகள் பார்த்தா அந்த இறைநிலைன்னா அந்த அன்பும் கருணையும் வரும். எல்லா இடத்துலையும் பகைமை இல்லாது நட்பு பாராட்டுவோம். யாரை பார்த்தாலும், நமக்கு துன்பம் கொடுக்கிறவர்களை பார்த்தாலும் நட்பு பாராட்டுவோம். எப்படின்னா அந்த தெய்வ நிலை, அந்த தெய்வ நிலை இணைப்பு, அந்த கம்யூனியன் வித் காட். நம்ம வந்து எல்லாரும் இறைநிலையிலிருந்து வந்தவர்கள். நமக்கு துன்பம் தருகிறது என்றால், நமக்கு துன்பம் வருகிறது என்றால் என்னது? செயல்விளை தத்துவம். நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், இல்லை நம்மளுக்கு ஏதோ விட்டகுறை தொட்டகரை நமக்கு வந்திருக்கு. அந்த செயலுக்கேற்ற விளைவாக இந்த துன்பம் வருகிறது. இந்த துன்பம் இறைநிலை தான் தருகிறது. அப்போ இந்த துன்பத்தை இறைநிலை எப்படி தருகிறதுனா அவர்கள் மூலமாக தருகிறது. அப்போ எய்தவன் இறைநிலை, எய்தவனிற்கு அம்பை நோவானேன். அந்த அவ்வளவு மெக்னானிமிட்டி நம்மளுக்கு வர்றதுக்கு அந்த இறைநிலை
அந்த அந்த நினைப்பு வரணும். அந்த எல்லாம் இறைநிலை என்ற பண்பு வந்தால்தான் இவ்வளோ ஒரு ப்ராட் மெக்னானிட்டி வரும். நம்ம துன்பம் கொடுப்பவர்களையும் நாம் வந்து அவர்களுக்கு துன்பம் தரமாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு துன்பம் கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம பதிவுகளை ஏற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவுகள் போக்குறதுக்கு முதல்ல பதிவுகள் சேர்த்தக்கூடாது. அப்புறம் தான் இருக்கிறத பிராயசத்திலையோ இல்லை மற்றதுலையோ கழிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு துன்பம் வரும் மேலே நம்ம சினப்பட்டோ கோவப்பட்டோ ஏதாவது அவர்களுக்கு திருப்பி துன்பம் கொடுத்தால் நம்ம பதிவுகள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த துன்பம் தருபவர்களையும் இறைவனின் தூதுவர்களாக இறைநிலையின் தூதுவர்களாக நமக்கு அவர்கள்தான் தருகிறார்கள் என்ற இவ்வளோ ஒரு மேற்பண்பு இல்லை அந்த மெக்னானிமிட்டி அந்த ஒரு நம்மளுக்கு வர்றதுக்கு வந்து அந்த இறைநிலை. இதுக்கு மகரிஷி சொல்றது வந்து நம்ம வந்து மெய்விளக்க தத்துவம் இதில் மாரியா துரியாதீதம் தவம் நமக்கு மேலும் உதவி புரியுங்கிறார். அப்போது இந்த மெய் விளக்கம் தத்துவ விளக்கம் எல்லாம் நம்மளுடைய மனவிளக்கத்தில் பண்ணிட்டு கடைசியாக நான் யார் என்ற தத்துவத்தில் நம்ம போய் நிற்கும் பொழுது துரியாதீத தவம் நான் யார் தத்துவம் எல்லாம் நம்ம சேர்ந்த போது நம்மளுக்கு அன்பும் கருணையும் எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்க்க ஒரு சேர இறைநிலையை இறைவனின் மறு உருவமாக பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இதுவுமே வராது. இது ரொம்ப முக்கியம். சில எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். யாரோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க யாரோ நம்ம பசங்களோட கிளாஸ்மேட்ஸ் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா என்ன வளர்த்திருக்காங்க சொல்கிறோமா இல்லையா? இதே தப்பை நம்ம குழந்தைய பண்ண என்ன சொல்கிறோம்? சேம் மிஸ்டேக், திஸ் நோ டிகிரி டிஃப்ரென்ஸ். என்ன சொல்கிறோம்? அப்படியா சொல்கிறோம்? நம்ம என்ன சொல்கிறோம்? என்ன சூழ்நிலையோ தெரியாமல் பண்ணிட்டான் தானே சொல்கிறோம். ஏன் அதே தப்பை நம்ம குழந்தைய பண்ணும்போது நம்ம சொல்கிறோம். ஏனென்றால் அவர் நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு மிக வேண்டியவர்கள். அப்போ அவர்கள் செய்த தவறை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், இல்லை வேறு பார்வையில் பார்க்கிறோம். அப்போ இந்த இறைநிலை உணர்தல் என்ன ஆகுதுன்னா, அனைவரும் நம்மை சேர்ந்தவர்கள், அனைவரும் இறைவனின் மறு உருவம் என்று நினைக்கும் போது, அனைவரும் நமது குடும்பத்தார் என்று நினைக்கும் போது, யார் தவறு செய்தாலும் நம்முடைய பார்வை மாறும். அதுதான் இந்த ஞானிகள் எல்லாருமே இருந்தாங்க. யார் எதை பற்றி வித்தியாசப்பட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா சில பெரிய பெரிய ஞானிகள்லாம் கல்வர்களாக திருடர்களாக இருந்தவர்கள்லாம் அவர்களுக்கு சீடர்களாக இருந்து பெரிய ஞானிகளாக மாறியிருக்காங்க. அதவே வந்து அவங்க வந்து ஒத்துக்கலைன்னா என்ன அவங்க எல்லாத்தையும் ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. அந்த பார்வை இது எப்படி நம்ம குழந்தைகள் எப்படி நம்ம வேறு மாதிரி பார்க்கிறோமோ அனைவரையும் அந்த பார்வை பார்ப்பதற்கு நம்மளுக்கு துரியாதீத பயிற்சியும் நான் யார் தத்துவமும் நம்மளுக்கு அழகாக கொடுக்கும். அப்போ இந்த நாளையும் நம்மளுடைய இந்த 4 பண்புகளையும் மனிதன் பெற்றுவிட்டால் இவ்வாழ்வில் அமைதியோடு வாழ்வான். ஸோ நம்ம எவ்வளவோ கற்றுக்கிறோம். இந்த நாளை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த நாள்? விழிப்பு நிலை, தற்சோதனை, கடமை உணர்வு, தெய்வநிலை, இணைப்பு. அதாவது அந்த தெய்வம் இறைநிலை தத்துவம். இந்த 4ம் நம்ம வந்து எல்லா நேரங்கள்லையும் எல்லா செயல்களையும் இந்த 4 பேராமீட்டர் ரன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, சாப்பிடும்போது, அடுத்தவர்களோட பேசும்பொழுது, ஆஃபீஸில் பேசும்பொழுது, எல்லா இடங்கள்லையும் நாம் செய்யும் செயல்கள் இந்த 4ஐ கட்டமைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் மேலும் பாவங்கள் செய்யாமல் இருக்கும் பாவத்தை போக்கிக் கொண்டு இறைநிலையோடு ஒன்று கலந்திடுவோம். இதுவே மனித பிறவியின் லட்சிய எல்லையாகும் என்று மகரிஷி முடித்திருக்கார். வாழ்க மனிதவளம். நன்றி. வாழ்க வளமுடன்.